கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அருமையான இந்த காலை பொழுதிலே இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10 அதிகாரம் அதனுடைய 38, 39 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே பின்மாற்றம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், ஆராதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆலயத்திற்கு செல்கிறார்கள். ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இப்படி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட சூழ்நிலைகளின் நிமித்தமா, உலக சிநேகங்கள் நிமித்தமா, உலக காரியங்களின் நிமித்தமா, பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள், நெருக்கடிகள் வரும்பொழுது அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். ஜெபத்தை விட்டு, வேத தியானத்தை விட்டு, சபை கூடி வருதலை விட்டுவிட்டு, விசுவாசத்தை விட்டுவிட்டு, பரிசுத்தத்தை விட்டுவிட்டு, ஸ்தோத்திரம், சத்தியத்தை விட்டுவிட்டு அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். அநேகர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் பின்மாற்றத்திற்குள் இருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், ஆனால் ஜெபம் இல்லாதவர்களாய், வேத தியானம் இல்லாதவர்களாய், ஆலயத்திற்கு செல்லாதவர்களாய், விசுவாசம் இல்லாதவர்களாய், ஒரு பின்மாற்றம் அடைந்த ஒரு நிலைமையிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஸ்தோத்திரம், பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படும் போது தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். விசுவாசத்திலே, வேத தியானத்திலே, ஜெபத்திலே, பரிசுத்தத்திலே நீங்கள் முன்னேறி வருகிற பொழுது தேவன் உங்கள் பேரிலே ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். ஆனால் அதுவே நீங்கள் தேவனை துக்கப்படுத்தி விட்டு வேதம் வாசிக்காமல், ஜெபிக்காமல், ஆலயத்திற்கு செல்லாமல், விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைந்த ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் மீது தேவன் மிகவும் துக்கப்படுகிறார். உங்கள் மீது தேவன் மிகவும் வருத்தப்படுகிறார். அவர்கள் மீது அவருடைய ஆத்துமா பிரியமாய் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நம்ம கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கின நிலைமையிலே நாம் இருப்போமானால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தையிலும், நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பின்மாற்றம் தேவனை துக்கப்படுத்துகிறது. அந்த காரியம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ அந்த இடத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ என் கண்பானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைந்ததற்கு காரணம் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்திருக்கிறோம். சிலர் உலக சிநேகத்தில் விழுந்திருப்பார்கள், சிலர் மாம்சத்தில் விழுந்திருப்பார்கள், சிலர் இச்சையிலே விழுந்திருப்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்திருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வருவதற்கு நீ எந்த இடத்திலே விழுந்தாயோ அந்த இடத்திலிருந்து நீ திரும்பி எழும்பி வருவாயானால் அது நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 4 அதிகாரம் ஸ்தோத்திரம் 1 வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம்.
அப்போது நீங்களும் நான் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு காரியத்திற்கு கட்டாயம் பயப்பட வேண்டும். அந்த காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஜீவித காலம் அளவும் தேவனை மறுதலிக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பயம், ஒரு தெய்வ பயம் கட்டாயமாக நமக்குள் இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. லூக்கா 8:13 ஆண்டவர் சொன்னார், சோதனை காலத்தில் அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். அற்புதங்கள் தாமதமாகும் பொழுது, அதிசயங்கள் தாமதமாகும் பொழுது, தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது, குறிப்பிட்ட காலத்தில் கடனை அடைக்க முடியாமல் இருக்கும் பொழுது, திருமணங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது, வீடு கட்டுவது தாமதமாகும் பொழுது, வேலை கிடைப்பது தாமதமாகும் பொழுது, பிசாசானவன் சோதனைகளை கொண்டு வருகிற பொழுது அநேகர் பின்வாங்கி போவதாக வேதம் அறிவுறுத்துகிறது. பருமையான காலை பொழுதிலே பின்வாங்கி போகிற ஒரு மனிதனை ஸ்தோத்திரம், மனிதன் மீது தேவன் துக்கப்படுகிறார், வருத்தப்படுகிறார். ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பின்மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது? பின்மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது? பின்மாற்றம் எப்படி வெளிப்படுகிறது என்று நாம் சிந்திக்கும் பொழுது, முதலாவதாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளில் இல்லையாம், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் ஸ்தோத்திர வழிகளில் எல்லாம் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ முதலாவதாக பின்மாற்றம் அப்படிங்கிற ஒரு காரியம் எங்கே ஆரம்பிக்குது? ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் பின்வாங்கி போகிறார்கள், மறுதலிக்கிறார்கள், ஆண்டவரை விட்டு தூர போகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் என்பது முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறது என்று பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, பின்வாங்குகிற இருதயமுள்ள வழிகளில் நடத்தல். அப்போ முதலாவது பின்மாற்றம் என்பது நம்முடைய இருதயத்திலே ஆரம்பிக்கிறது, நம்முடைய உள்ளுக்குள்ளே அது ஆரம்பிக்கிறது. அது வெளி உலகத்திற்கு தெரியாது, அது நம்முடைய சபை போதகருக்கு அது தெரியாது, உலகத்தாருக்கு அது தெரியாது, நம்மை பார்க்கிறவங்களுக்கு அது தெரியாது. அப்போ அந்த பின்மாற்றம் என்பது முதலாவது ஒரு மனிதனுக்குள்ளே இருதயத்திலே ஆரம்பிக்கிறது. அந்த இருதயத்தில் அந்த பின்மாற்றம் ஆரம்பிக்கும் பொழுது வேதம் வாசிக்க விரும்ப மாட்டார்கள், ஜெபிக்க விரும்ப மாட்டார்கள், ஆலயத்திற்கு செல்ல விரும்ப மாட்டார்கள், விசுவாசமான வார்த்தைகள் வராது, ஸ்தோத்திரம், பரிசுத்தமான ஜீவிதத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள், தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள், ஊழியம் செய்ய மாட்டார்கள். இப்படி பல விதங்களிலே தேவனை விட்டு தூர போவாங்க. எதுலையுமே ஒரு நல்ல இன்வால்மெண்ட் இருக்காது, எதுலையுமே ஒரு இணங்குதல் இருக்காது, சபையோடு ஒரு இணங்குதல் இருக்காது, ஜெபத்தில் இணங்குதல் இருக்காது, வேத தியானத்தில் இணங்குதல் இருக்காது. என் கண்பானவர்களே, நமக்குள் பின்மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நாம் அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் இந்த நீதிமொழிகள் 14:14 சொல்லுகிறது, அவன் இருதயம் பின்வாங்கிருச்சு, இருதயத்திற்குள்ளே பின்மாற்றம் வந்துருச்சு, ஆனாலும் அந்த வழிகளில் அவன் திருப்தி கொள்ளுகிறான், திருப்தி அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இப்பொழுது இல்லை, ஆனாலும் இதில் ஒரு திருப்தி இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த வேத தியானம் இப்போது இல்லை, ஆனால் அதிலும் திருப்தி அடைந்து விட்டோம். ஆரம்பத்தில் ஆலயத்திற்கு செல்வது போல இப்பொழுது செல்வதில்லை, ஆனாலும் திருப்தி அடைந்து விட்டோம். அப்போ முதலாவது இருதயத்திற்குள்ளே பின்மாற்றம் வருகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைகிறோம், அந்த இருதயத்தில் அது பின்மாற்றம் துவங்க ஆரம்பிக்கிறது. அதில் நாம் திருப்தி அடைய ஆரம்பிக்கும் போது இந்த ஜெபம் போதும், இந்த வேத தியானம் போதும், இந்த விசுவாசம் போதும், இவ்வளவு ஒரு நாள் ஆலயத்திற்கு போனால் போதும். இப்படி நம்ம எப்போ பின்மாற்றத்தில் திருப்தி அடைய ஆரம்பிக்கிறோமோ முதலாவது பின்மாற்றம் இருதயத்தில் துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு நாளும் உங்கள் இருதயத்தில் பின்மாற்றத்திற்கு இடம் கொடாமல் இருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக பின்மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று பார்க்கும் பொழுது கலாத்தியர் புஸ்தகத்தில் நாம் கவனிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது, பின்மாற்றம் எங்கே துவங்குகிறது, பின்மாற்றத்தினுடைய இரண்டாவது நிலை என்ன அப்படின்னு இந்த காலை பொழுதிலே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. முதலாவது மறைவிடத்திலே, அந்தரங்கத்திலே, நம்முடைய இருதயத்திலே பின்மாற்றம் துவங்க ஆரம்பித்தது. இரண்டாவதாக அது நாளுக்கு நாள் வளர்ந்து அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பின்மாற்றம் சிந்தையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, பின்மாற்றம் கண்களிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது, பின்மாற்றம் வாயின் வார்த்தைகள்
வார்த்தைகளில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பின்மாற்றம் நடக்கைகளிலே ஆரம்பிக்கிறது. பின்மாற்றம் செயல்களில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பின்மாற்றம் பேச்சுக்களிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப முதலாவது பின்மாற்றம் இருதயத்திற்குள்ளே துவங்கும். அது வளர விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்களிலே அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆலயத்திற்கு செல்ல மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், விசுவாசமாய் பேச மாட்டோம். அவிசுவாசமான வார்த்தைகள், முறுமுறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ ஓசியா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஸ்தோத்திரம், ஆண்டவர் வேதனைப்படுகிற ஒரு காரியம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற காரியத்தில் நீர் விசாரமாய் இருக்கிறார்கள். என்னை விட்டு துரிதமாய் விலகி போகிறார்கள். ஜெபத்தை விட்டு துரிதமாய் விலகி போகிறார்கள். வேத தியானத்தை விட்டு துரிதமாய் விலகி போகிறார்கள். சபை ஆராதனை விட்டு துரிதமாய் விலகி போகிறார்கள். அதை குறித்து அக்கறை இல்லை. ஸ்தோத்திரம், அந்த மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். பின்மாற்றம் இருதயத்தில் முதலாவது துவங்கும். அதை வளர விடுவோம் என்று சொன்னால் இரண்டாவது நம்முடைய செயல்பாடுகளிலே அது வெளிப்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது, இந்த பின்மாற்றம் எப்போது ஆரம்பிக்கும் என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 54 முதல் 61 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், பேதுருவை பார்த்து சொன்னார், எல்லாரும் என்னை விட்டு இடரல் அடைவீர்கள், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிருவீங்கன்னு சொல்லும் பொழுது பேதுரு சொன்னார், எல்லாரும் மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிப்பதில்லை என்று சொன்னார். அந்த காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே இயேசுவை பிடித்து கொண்டார்கள். இயேசுவை பிடித்து இழுத்து கொண்டு போகும் பொழுது பேதுருவை குறித்து அங்கு வேதத்தில் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரம் 54 பேதுரு தூரத்தில் பின் சென்றான். தூரத்தில் பின் சென்றான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே 3.5 வருட ஊழியத்திலே எல்லா இடங்களிலுமே பேதுரு முதன்மையான இடத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பிடித்த உடனேயே இயேசு கிறிஸ்துவை இழுத்துச் செல்லுகிற பொழுது பேதுரு அவரோடு இணைந்து பயணிக்காமல், அவரோடு கூட வராமல் அவன் பின்னாடி, அதாவது பின் சென்றான். தூரத்தில் பின்தொடர்ந்தான். தூரத்தில் பின்தொடர்கிற சீசனாக இருந்தான். அப்போ ஒவ்வொருத்தரை கேட்குறாங்க, நீயும் இயேசுவோட இருந்தவன் தானே, அவரை அறியேன். நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே, அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. சத்தியம் அன்னவும் பரியாசம் அன்னவும் தொடங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3 முறை ஆண்டவரை மறுதலித்ததாக வேதத்தில் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு தூரத்தில் பின்தொடர்ந்து வந்தார். 2வது யாருன்னே தெரியாதுன்னு சொன்னார். அப்புறம் சத்தியம் அண்ணினார். அப்புறம் பரியாசம் அண்ண தொடங்கிட்டார். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 3வதாக பின்மாற்றம் என்பது படிப்படியாய் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். படிப்படியாய் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். பேதுருவுக்குள் ஃபஸ்ட்டு ஒரு இருதயத்தில் துவங்குச்சு, அப்படியே செயல்களில் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே தூரத்தில் பின்தொடர்ந்து வந்தார். அப்புறம் மறுதலிக்க ஆரம்பித்தார். அப்படியே அவரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாக 3 முறை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருடைய ஜீவிதத்தில் ஏற்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ 3வதாக படிப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். பின்மாற்றத்திற்குரிய காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வெளிப்படும், பின்மாற்றத்திற்குண்டான காரியங்களை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது 4 முதல் 6 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ 4வது, இந்த பின்மாற்றத்தினுடைய நிலை என்னவா முடியும்னு சொன்னால், நிறைய அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க, பைபிள் படிச்சிருப்பாங்க, ஆலயத்திற்கு சென்றிருப்பாங்க, சுவிசேஷம் அறிவித்திருப்பாங்க, ஆண்டவருக்காக நிறைய காணிக்கைகளை கொடுத்திருப்பாங்க. அந்த பின்மாற்றம் இருதயத்தில் துவங்குச்சு, வாழ்க்கை செயல்களில் வெளிப்படுத்துச்சு. அந்த பின்மாற்றம் அவங்களை டோட்டலாக மேற்கொள்ள ஆரம்பிச்சிச்சு. அந்த மேற்கொள்ள ஆரம்பித்த உடனே ஸ்தோத்திரம், 4வது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை புதுப்பிக்க முடியாத அளவிற்கு அது ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அவங்களால திரும்ப அந்த ஜெபத்திற்குள் வரவே முடியாது. திரும்ப அந்த வேத தியானத்துக்குள் வர முடியாத சூழ்நிலை. திரும்ப அதே விசுவாசத்திற்குள், திரும்ப அதே ஆதியில் இருந்த பரிசுத்தத்திற்குள் அந்த விசுவாச வாழ்க்கைகள் வர முடியாதபடி அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். திரும்பவும் அவர்களை புதுப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம். ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பின்மாற்றம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும், நாங்கள் ஜெபிக்காத ஜெபமா, நாங்கள் படிக்காத பைபிளா, நாங்கள் போகாத ஆலயமா, நாங்கள்
நாங்க செய்யாத ஊழியமா, நாங்க பேசாத பிரசங்கமா, எங்களுக்குள் இல்லாத விசுவாசம் என்று சொல்லி அனுபவங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்களே தவிர தெய்வத்தோட உறவை புதுப்பிப்பதற்கு அவர்கள் ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள். அப்ப 4வது நிலை ஸ்தோத்திரம், முழுமையாக புதுப்பிக்க முடியாத அளவிற்கு, ஆண்டவருக்குள்ள திரும்ப வர முடியாத அளவிற்கு அந்த பின்மாற்றம் அவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. அப்போது அந்த பின்மாற்றத்திற்குள்ளே புதுப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருமானால் இருதயத்தில் தொடங்கும். 2வது செயல்களிலே பின்மாற்றம் வெளிப்படும். 3வது அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவங்களை புதுப்பிக்க முடியாத அளவிற்கு மறுபடியும் ஆண்டவருக்குள் வர முடியாதபடி ஒரு சூழ்நிலை அவர்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 8 சொல்லுகிறது, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுமாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. அப்போ நம்ம பின்மாற்றத்திலேயே தொடர்ந்து ஜீவிப்போமானால், இயேசு கிறிஸ்துவின் வருகை அதற்குள் வெளிப்படும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நம் சுட்டரிக்கப்படுகிற அந்த நரக ஆக்கினைக்குள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த வார்த்தையை கேட்கிறேன் கண்பான தேவ பிள்ளையே. பின்மாற்றம் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சைலண்ட் கில்லராக, ஸ்தோத்திரம், மறைமுகமாக நம்மை தாக்குகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஒரு காலமும் உங்கள் ஜீவிதத்திலே பின்மாற்றத்திற்கு இடம் கொடாமல் இருங்கள். அது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவரை விட்டு நீங்கள் தூர போயிருந்தால், இந்த பகல் வேளை கிருபாசனம் உங்களை அழைக்கிறது. கிட்டே வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. பின்மாற்றத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். முதலாவது அது எங்கள் இருதயத்தில் துவங்குகிறது, 2வது எங்கள் செயல்களிலே துவங்குகிறது, 3வது படிப்படியாய் எங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது, 4வது எங்களை புதுப்பிக்க முடியாத அளவிற்கு, விசுவாசத்திற்குள் வர முடியாத அளவிற்கு அது எங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அது ஸ்தோத்திரம், சுட்டரிக்கப்படுகிற நிலைமைக்கு, நரக ஆக்கினைக்கு எதுவாக எங்களை இழுத்து செல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, வேத தியானத்திலே அப்பா சற்று உம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்களோ, உம்மை விட்டு தூரத்தில் போயிருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் மீண்டும் இந்த பகல் வேலை உயிர்ப்பிக்கப்பட நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. வேத தியானத்திலே, ஜெபத்திலே, பரிசுத்தத்திலே, தாழ்மையிலே, விசுவாசத்திலே இந்த பிள்ளைகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம், திரும்ப இவர்களை அப்பா பண்டகசாலைக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவாலயத்திற்கு ஆண்டவரே மேய்ச்சலுக்குள் அழைத்து செல்ல நான் மனதார ஜெபிக்கிறப்பா. வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரட்டும், குடும்பத்திலே மாற்றங்கள் வரட்டும், சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. இந்த பின்மாற்றத்திற்கு எந்த வல்லமைகள் காரணமோ, எந்த செயல்கள் காரணமோ, அவைகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம். அந்த பின்மாற்றத்தின் மேல் ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மேல் வைக்கப்பட நான் மனதார ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.